இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நெகட்டிவ் ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் இந்த படம், அதாவது இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் படத்துக்கு கிடைச்சிருக்கு. படத்தோட பிகஸ்ட் டிராபேக்காக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கங்கே லேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படம் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து போயிருக்கு. முக்கியமாக டேரக்டர் சங்கர் காதுக்கு போயிருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, உடனே படத்தை வந்து 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி, இப்போ இந்தியன் 2 படத்தை பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணி மண்டேலேருந்து அந்த நியூ வெர்ஷன் ஆஃப் இந்தியன் 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதை இந்தியன் 2 படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ நெகட்டிவ் ஃபீட்பேக் படத்துக்கு கண்டிப்பாக வந்திருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் சார் கூட பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியன் 2 பிரஸ் மீட்ல எனக்கு இந்தியன் 2 இந்தியன் 3 ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்தியன் 3 படத்துக்காக தான் இந்தியன் 2 சைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. ஏன்னா இந்தியன் 3 ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படத்தில் கடைசியில் வரும். இந்தியன் 3 ட்ரெய்லருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சப்ஜெக்டை வந்து கதையாக சூஸ் பண்ணிருக்கலாம் இந்தியன் 2 படத்துக்கு, அதை வந்து இந்தியன் 2 படமாக வந்து மாற்றிருக்கலாம் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 படத்தோட ட்ரெய்லர் வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அதாவது வந்து இந்தியன் 2 அப்பா, அதாவது வீரசேகர் சேனாபதியோட கதையை தான் வந்து இந்தியன் 3 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சங்கர் கெரியர்லேயே இது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படி தான் சொல்லலாம் இந்தியன் 2 படம். பட் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது மண்டேலேருந்து அப்படின்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படத்துக்கு நல்ல ஓப்பனிங் தான் கிடைச்சிருக்கு. பட் அவங்க எதிர்பார்த்த ஓப்பனிங் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மண்டேலேருந்து படம் எப்படி பெர்ஃபார்ம் ஆக போகுதுன்ட்டு. ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கான்பாஸ் கம்பெனி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.